நமது நேரலையில் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுவாமிநாதன். அண்ணாமலை இன்னைக்கு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ரஜினி என்ன அழைச்சார் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு முக்கிய விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. நேற்று அவருடைய பிறந்த நாள். நம்ம பலர் கூட நேற்று அவர் அறிவித்திருக்க கூடும் என்று எதிர்பார்ப்புதான் நிலவியது. ஆனால் அவர் அதை கூட ஒரு மரபை உடைத்திருக்கிறார். நேற்று என்னுடைய பிறந்த நாள், அந்த நாளில் இதை நான் அறிவித்தால் அது ஒரு கொண்டாட்டமான சூழலாக மாறிவிடக்கூடாதுங்கிறனால மறுநாள் அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார். ரொம்ப ஒரு முதிர்ச்சியான உரையாக இன்றைய அவருடைய உரை இருந்தது. வழக்கமாக அவருடைய உரைகளில் பெரும்பாலும் நம்ம பார்த்தோன்னா மோடி அவர்களுடைய புகழைத்தான் நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கிறோம். வார்த்தைக்கு வார்த்தை தன்னை ஒரு பெருமை மிகு பாஜக தொண்டன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வார். ஆனால் இந்த முறை முதல் முறையாக அவருடைய உரை தொடக்கத்தில் முதல்ல கொஞ்சம் மன வலிமையோடு தொடங்குகிறார், மனம் நிறைந்த வலியோடும் தொடங்குகிறார். கிட்டத்தட்ட இந்த 18 மாதங்களாக அவருடைய குரல் கேட்கப்படாமல் இருந்தது அப்படிங்கிறது. அந்த 18 மாதங்களை நம்ம கொஞ்சம் பொருத்தி பார்த்தோம்னா, எப்பொழுது அவருக்கு மாநில தலைவர் பதவி போனதோ அன்று முதலே தன்னுடைய அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக செயல்பட்டவர்ல நீங்கள் கிட்டத்தட்ட 11% வாக்கு வங்கி கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களால் உருவானது. ஸோ அப்படி இருந்த பின்பும் கூட அவருடைய குரல் அங்கு செவிசாய்க்கப்படலை அப்படிங்கிற ஆதங்கம் அவருக்குள்ள இயல்பாக இருக்கு. இன்னொன்று மிக முக்கியமாக, நம்ம இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற பொழுதே, அவர் பேசியிருக்கிற பொழுதே நான் முதல்ல அவருடைய அந்த இணைய பக்கத்தை பார்த்தேன். வெறும் 14,000 பேர் தான் இருந்தாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் அதுவே கூட 45,000 அப்படிங்கிற எண்ணிக்கையை கடந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளத்திற்கும் பல மாவட்டங்களில் இதே நேரத்தில் 11 மணியிலிருந்து பாஜக நிர்வாகிகள் கூட்டம் வைத்திருந்தாங்க. ஏன்னா அண்ணாமலை என்ன முடிவை அறிவிக்கப் போகிறாரோ, இங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அவர் பின்னால் செல்லக்கூடுமோ என்றெல்லாம் நினைச்சாங்க. பட் அப்படி இருந்த பின்பும் கூட இன்னைக்கு அந்த எண்ணிக்கை வேக வேகமாக செல்வதை பார்க்கிற போது பல பாஜகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னும் அதிகமான பேர் வருவாங்க. அவரோட பேச்சில் 3 முக்கியமான அம்சங்கள் நான் பார்க்குறேன். ஒன்று, இன்னைக்கு அண்மையில் நடந்த ஒரு அரசியல் மாற்றம். அந்த அரசியல் மாற்றத்தினுடைய அடிநாதம் என்பதை இளைஞர்களுடைய வாக்குகள். நமக்கு தெரியும், ரொம்ப தெள்ள தெளிவாக ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் தான் 18 முதல் 29 வயது வரையிலான ஜென்ரேஷன் எல்லாம் நம்ம சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 18.69%. அதே 30 முதல் 39 வயது வரையும் உள்ள ஜென்ரேஷன் சேர்த்தீங்கன்னா 1.16 கோடி பேர், கிட்டத்தட்ட மொத்தமாக 41.5% யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்கு. அந்த யங்ஸ்டர்ஸ் எதில் வாக்களித்திருக்கிறார்கள்? அதிகமான அளவுக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்தவர். இன்றைக்கு அவர் தோன்றி இருக்கிறது இன்ஸ்டாகிராமில் தோன்றி, இன்ஸ்டா லைவ்ல தான் அவர் இன்னைக்கு தன்னோட உரையை சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அப்படின்னாலே தடலடியாக நமக்குலாம் தெரியும். செய்தியாளர்கள் சந்திப்புக்கு தயங்கினவரே கிடையாது. அவ்வளவு தூரம் என்ன கேள்விகள் வந்தாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவர். அவர் இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் லைவ் மூலமாக வந்திருக்கிறதன் மூலமா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் மாற்றம், புதிய சக்தி எந்த வகையில் வந்திருக்காங்க அதையெல்லாம் உள்வாங்கி அவர் சொல்கிறார். ஒன்று. இன்னொன்று கட்டமைப்பு. அவர் பாஜகவை பற்றி ஒரு இடத்துல பெரிதாக விமர்சிக்காட்டாலும் கூட புதுப்பித்துக் கொள்ளாத கருத்தியல் அழியும்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப புதுப்பித்துக் கொள்ளாத கருத்தியல் அழியும்னா, நீங்க அந்த ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ளாட்டா அந்த மாநிலத்தில் அந்த கட்சி சோபிக்க முடியாது என்பதையும் உள்வாங்கி இருக்கிறார். அதுதான் சொல்லுவாங்க, மார்க்சிஸ்ட் கூட ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இவர் புதுப்பித்துக் கொள்ளாத கருத்தியலோடு தான் பயணிப்பதை விட கள யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழக அரசியல் சூழலுக்குள்ள வந்து விட்டார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அஸ்திரம் கையில் எடுக்கிறார். அது ரொம்ப ரொம்ப நுட்பமானது. அவர் பொது தேர்தலை குறிவைத்து பேசுகிறார். பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான காலச்சூழலை ஏற்படுத்துகிறார். பயிற்சி முகாம்கள் நடத்த போறார். நீங்க கோயம்புத்தூரை மையமாக வைத்து அப்துல் கலாம் அவர்களுடைய பெயர்ல அரசியல் பயிலரங்கள் நடத்த போகிறார். அப்ப புதிய புதிய இளைஞர்கள் படையை உருவாக்குவதற்கான ஒரு வேலையை அவர் செய்ய போறார். ஒன்று. இன்னொன்று, ஒரு கட்சி கட்டமைப்பு எங்க பலப்படும்னா, இன்னைக்கு ஏன் திமுக அதிமுக உள்ள கட்டமைப்பு இருக்குன்னா, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள். தமிழ்நாட்டில் 30,000க்கும் மேல உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இருக்காங்க. ஒரு சாதாரண கிராம ஊராட்சியா இருக்கும், அங்க ஒரு வார்டு உறுப்பினர் இருப்பாரு, அங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு, அங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இருப்பாரு, அங்க ஒரு மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர் இருப்பாரு. 4 பதவி ஒரு சின்ன கிராமத்தை சுற்றி வந்துருது. அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் இன்னைக்கு சொல்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் தகுதியானவர்களை உருவாக்க வேண்டும் என்பது. இது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, இளைஞர்கள் ஓட்டை ஈர்க்கிற கட்சிக்கு ஒரு சவாலாக நிச்சயமாக அண்ணாமலை அவர்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் அவர் எடுக்கக்கூடிய அரசியல் வலதுசாரித்துவ அரசியலாக மட்டும் இருக்காதுங்கிறதா அவருடைய இன்றைய உரை காட்டுது. ஏன்னா அவரே அந்த உரையில் குறிப்பிடுறார் பாருங்க, நாங்கள் மேகதாது அணை பிரச்சனை வந்த போதும் சரி, டங்ஸ்டன் பிரச்சனை வந்த போதும், நிலக்கரி சுரங்கத்தில் பிரச்சனை வந்த போதும், ஏன் நமக்கு தண்ணீர் நிறுத்தப்பட்ட போது தஞ்சாவூரில் விவசாயிகளுக்காக தமிழக பாஜக தலைவராக நான் இருந்தபோதே உண்ணாவிரதம் இருந்தேங்கிறத சுட்டி காட்டுறாரு. ரொம்ப முக்கியமாக மும்மொழி கொள்கை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிக்கை விட்டிருந்தார். நீங்கள் 4 ஆண்டுகள் கழித்து தான் 9ஆம் வகுப்புக்கு அமல்படுத்துவேன், நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக அமல்படுத்துறீங்க, அதில் துரிவு காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியதாக இருக்கலாம். அவர் வலதுசாரித்துவ அரசியலை விட்டு நகண்டு எல்லோருக்குமான அரசியலை முன்னெடுத்தார்னா தமிழக இளைஞர்களால் கவனிக்கப்படக்கூடிய சக்தியா மாறுவாருங்கிறதா அந்த எண்ணிக்கை நமக்கு உணர்த்துது. நம்ம பேச பேச அது 50,000 அப்படிங்கிற எண்ணிக்கையை கடக்குது. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் பேசியிருக்காரு. இதனுடைய தாக்கம் இன்று மாலை வரை இருக்கும். அப்ப இன்றைக்கே கூட அது இன்னும் 1 மணி நேரத்திலே கூட 1 லட்சத்தை கடக்கலாம். ஒரு புதிய கட்சி தொடங்கியவுடன் 1 லட்சம் பேர் வர்றாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்ஸ்டாகிராம் மூலமா வர்றாங்கன்னா அது இளைஞர்கள் தான்.
நீங்க இந்த தேர்தலே அதிகமான வாக்களித்தவர்கள் இளைய தலைமுறை தான். அதை குறிவித்த அண்ணாமலையினுடைய இந்த காய் நகர்த்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக தான் பார்க்குறேன். நிச்சயமா இதுல அவரோட பேச்சுல இன்னொரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம், ஆரம்பிக்கும் போதே ரஜினியை குறிப்பிட்டு ஆரம்பிக்கிறாரு. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படின்னா ரஜினி அப்படிங்கிற ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். ரஜினியை அவரோட பேச்சுக்குள்ள கொண்டு வராரு, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, ரஜினி அவர்கள் நமக்கு தெரியும், நீண்ட காலமாக ரஜினி மக்கள் இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்பது கிட்டத்தட்ட அவருடைய ரசிகர்களுடைய 20 ஆண்டு 30 ஆண்டு கனவாக அது இருந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ரஜினி மக்கள் இயக்கத்தை அவர் தொடங்கிய நேரம் கோவிட் காலம். அவர் கூட ஒரு 2021 தேர்தலில் களம் காணுவார், கிட்டத்தட்ட ஒரு புதிய சக்தியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரால் தேர்தல் அரசியலில் களம் காண முடியல. அது அண்ணாமலை அவர்கள் சொல்கிற கோணம் சரியானது. அவரே அதை பேசியிருந்தார், கோவிட் காலகட்டம் இது சரியான தருணம் அல்ல அப்படின்லாம் பின்வாங்கியிருந்தார். பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அண்ணாமலை அவர்களை ரஜினி அப்பொழுதே அழைத்தாருங்கிறார். அண்ணாமலை அவர்கள் சொல்றார், நான் பாஜகவில் சேர்வதற்கு முந்தைய நாளே என்னை அழைத்தார் அப்படிங்கிறார். அப்போ ஒரு நாள் முன்பு ரஜினி அவர்கள் அழைத்தார். அதுல 3 கோணம் சொல்றாரு சார். ரொம்ப முக்கியமா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொல்லுகிற பொழுது, தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு ரஜினி அவர்கள் வந்தால் நல்லது, ரஜினி அவர்களுடைய உடல்நலனை பொறுத்தவரை கோவிட் நேரத்தில் வராமல் இருந்தால் நல்லது, என்ன பொறுத்தவரை நான் PL சந்தோஷ் அவர்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பாஜகவில் இணைகிறேன் அப்படிங்கிறது. அப்ப இப்ப இதுலயும் ரஜினி அண்ணாமலையினுடைய அரசியல்ல ரஜினி அவர்களுடைய பங்களிப்பு ஏதோ ஒரு வகையில் இருக்க போகிறது. நீங்க இப்ப ரஜினி அவர்களோட பெயரை அவர் சொல்லிட்டார், ரஜினி அவர்கள் என்னை அழைத்தார்ன்றார். ரஜினி அவர்களும் இளைஞர்களுக்கான ஒரு அரசியலை தான் முன்னெடுத்தார். ஸோ அப்போ ஏற்கனவே விஜய் ரஜினி என்பது அவர்களுக்குள்ள யுத்தம் இருக்கோ இல்லையோ, ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் ரஜினி விஜய் ரசிகர்கள் மத்தியில் அப்படியான ஒரு இமேஜ் இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ அது இயல்பாகவே அண்ணாமலை அவர்களுக்கு அது லாபத்தில் முடியுது. நீங்கள் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய ரஜினியை அவர்கள் சொல்லியிருப்பதன் மூலமாக ரஜினி ரசிகர்கள் பார்க்க நம்ம தலைவரே கூப்பிட்ட வருவார், இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் முதல்வராகவே ஆயிட்டாரு, நம்ம தலைவர் இவ்வளவு அரசியல் அனுபவம் கொண்டவர், நீண்ட நெடுங்காலமாக அவர் வாய்ஸ் கொடுத்தவங்கலாம் ஜெயிச்சிருக்காங்க, பட் அவர் துரதிருஷ்டவசமாக அரசியலிருந்து ஒதுங்கிட்டாரு. இன்னைக்கு அண்ணாமலையும் அவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த நிகழ்வுல கூட ஒரு அண்ணாமலை வந்து ரஜினி அவர்களுடைய பெயரை குறிப்பிடுறாரு. ஸோ நம்ம ஏன் ரஜினி அவர்களை ஒரு ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலையை ஆதரிக்க கூடாதுங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் லாபம், அண்ணாமலை அவர்களுக்கு லாபம். ஸோ இது ரஜினி அவர்கள் என்றைக்காக இருந்தாலும் அவர் அரசியலில் இருந்தாலும் இல்லாட்டாலும் தமிழக அரசியலின் மையப்புள்ளியா ரஜினி அவர்கள் இருக்கார். இந்த தேர்தலே நமக்கு உதாரணம். ஏன் முன்னாள் முதல்வர் வீட்டுக்கு போனாருங்கிறதுலேருந்து தொடங்கி காலம் காத்திருந்து பதில் சொல்லும்னு சொல்லி அவர் வந்து கடைசியில் பதில் சொல்லக்கூடிய சூழல் வந்தது வரை ரஜினி அவர்களை சுற்றி ஒரு அரசியல் என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது. அதை அண்ணாமலையும் தன் பங்கிற்கு எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். நிச்சயமா இதுல அவரோட பேச்சு இன்னும் நுட்பமா பார்த்தோம்னா பாஜகவையும் அந்த இடத்துல அவர் விட்டு கொடுக்கல, அதே நேரம் தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை நான் தொடர்ந்து எதிர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இல்ல, அவர் வந்து நேரடியாக பாஜகவை பகைத்துக் கொள்ள மாட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் பகைத்து கொள்பவராக இருந்தார்னா இன்னைக்கு அமித்ஷா அவர்களையும் கிட்டத்தட்ட அதற்கு போன்று அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களையும் அவர் பார்த்து விட்டு வந்து ஒரு ராஜினாமா கொடுக்க மாட்டார். நீங்க பாஜக கட்சியினுடைய மரபுன்னு ஒன்று இருக்கு. பாஜக எப்படின்னா நீங்க 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உறுப்பினர் அட்டையை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்மளுடைய உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கலையோ அப்பொழுது அது பாஜக அவருடைய உறுப்பினர்ங்கிற தகுதியை அதில் இறந்துருவோம். ஸோ ஆனால் அவர் அதை செய்யலை, அவர் புதுப்பித்துக் கொண்டே தான் இருந்திருக்கிறார். 18 மாதங்கள் காத்திருந்திருக்கிறார். அப்போ நீங்கள் இந்த ஆட்டம் என்பது முதல்லையே அவர் நேரடியாக இந்த அமைப்பை தொடங்குவதாக இருந்திருக்காரு. பாஜகவில் அதிகாரமிக்க பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு மனிதர் 18 மாதம் காத்திருக்க மாட்டார். கருவில் இருக்கிற குழந்தையே 10 மாதத்தில் பிறந்துடும். அப்போ ஒரு மனிதன் மனக்குறையோடு 18 மாதங்கள் வாழ்ந்திருக்கிறார். 18 மாதங்கள் டெல்லிக்கு போயிருக்காரு, அலைந்திருக்காரு, அவர் தன்னுடைய கருத்தை அங்கே முன்வைத்துக் கொண்டே இருந்திருக்கிறாரு. அப்போ இவ்வளவு செய்த பின்பும் கூட அங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற நிலை ஒன்று. ரெண்டாவது, நீங்க இன்னொன்று நுட்பமான ஒரு இடம் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியை அறிவிக்கிறார், அமைப்பை அறிவிக்கிறார். இப்போ 61,000 பேர் இணைகிறார்கள். இதுல இணைகிறதெல்லாம் யாரு? பாஜகவினர். நீங்க அவர்களில் பெரும்பகுதி பேர் பாஜகவினர், வலதுசாரிகள். அண்ணாமலை திரட்டி வைத்த வாக்கு 11% வாக்கு. அது என்னன்னா, நீங்க ஒரு சோப்பு கம்பெனி இருக்கு, ஒரு சீப்பு கம்பெனி இருக்கு, அது ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கிறத நம்ம எளிதாக கொண்டு போய் சேர்க்கலாம். அது மாதிரி தான் 2014 இருந்து வெற்றி பெற்ற ஒரு முகம் தான் மோடி. நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரை சொல்றாரு, அவரோட திட்டங்களை சொல்றாரு, அதுதான் 11% மாறுது. அதுல அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சி ரொம்ப முக்கியமானது. இளைஞராக இருந்தாரு, செய்தியாளர்கள் அதிகமாக சந்தித்தாரு, திமுக எதிர்ப்பால் உருவாக்கினார் ஓட்டு வங்கிய. ஸோ அப்போ அந்த இளைஞர்கள் எல்லாமே வலதுசாரித்துவ இளைஞர்கள், தேசிய கொள்கை கொண்ட இளைஞர்கள். அந்த இளைஞர்களை நீங்க திரட்டி வச்சுட்டு நரேந்திர மோடி அவர்கள் அரசை விமர்சித்தா அது அண்ணாமலை அவர்களுக்கே எதிராக திரும்பும். அப்போ ஒரு லாபகமான அரசியல். நீங்க விஜய் அவர்களே எதிர்க்க மாட்டாரு, கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஜய் அவர்களே எதிர்க்க மாட்டார். ஸோ அப்போ அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தன் சட்ட பாக்கெட்டில் வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அதை எதிர்க்க மாட்டார் தான் நான் பார்க்குறேன். நீங்க OPS செய்தார்லங்க, நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறிக்கைகள் வரும், மென்மையான ஒரு அறிக்கைகள் வரும். அவர் அங்கே இருக்கும்போது கிட்டத்தட்ட மென்மையான அறிக்கைகள் வரும். ஆனால் அவர் வந்து அந்த சமயத்தில் கூட்டணியிலையும் இல்லை. அது மாதிரியான ஒரு அணுகுமுறையை தான் இவர் கையாள்வார் அப்படின்னு பார்க்குறேன். பட் இது தமிழக அரசியலை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பின்பு இன்னொரு கணக்கு கூட மாறி இருக்குன்னு பார்க்குறேன்.
நீங்க இந்த தேர்தலில் மும்முனை போட்டி கூர்மையாக இருந்ததுனால தான் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. இப்ப அண்ணாமலை அவர்களால் கட்சியை வளர்த்து விட முடியும். அடுத்த 5 ஆண்டுகள்ல ஒரு மிக முக்கியமான இடத்தை அந்த கட்சி ரோல் பண்ண முடியும்னா மீண்டும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு அரசு தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் பிராந்திய அளவுல ஒரு பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துவாங்க. அந்த எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைவாக இருக்கலாம், பட் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிற பொழுது தனிப்பெரும்பான்மை என்கிற இலக்கு யாருக்குமே இல்லாமல் ஆகலாம். அது கூட இவர்களுடைய வியூகங்களில் ஒன்றா இருக்கலாம். எதிர்காலத்தில் யாருடனாவது கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், கூட்டணி மந்திரி சபையில் பங்கெடுக்கலாம் என்பது போன்று இருக்கலாம். இன்னொரு முக்கியமான இடம் சொல்றார், எம்எல்ஏ பதவி எம்பி பதவி நிரந்தரம் இல்ல, ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சிடும். ஒரு நபர் இத்தனை முறை தான் இருக்க முடியும். இடதுசாரிகள் அது இருக்கு, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 தடவை 3 தடவை கொடுத்து விட்டு மாற்றுறாங்க. ஸோ அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு மண்ணுக்கேற்ற அரசியல் தன்மையோடு மாற இருக்கிறார். அதே தான் அவர் தொடர்ந்து சொல்றார். அதே நேரத்தில் பாஜகவுக்கு எதிராக இல்லாத ஒரு அரசியலையும் செய்ய வேண்டிய நெருக்கடியும் அவருக்கு இருக்கு. எப்பவுமே தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர்கள் வரும்போது ரொம்ப ஆரவாரமா உள்ள வருவாங்க. ஆனா மாற்றம் அப்படிங்கிறது சைலண்டா நடந்துரும். இன்னொரு தலைவர் வந்துருவாங்க, அவங்க ஒரு சின்ன போஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, இல்ல ஆளுநர்களா நியமிக்கப்படுவாங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும். இந்த இடத்துல அண்ணாமலை இந்த 6 வருஷத்துல தனக்கான பேஸை எப்படி உருவாக்கிக்கிட்டாரு? அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை அவர் என்னன்னா கிட்டத்தட்ட செய்தியாளர்கள் சந்திப்பின் வழியாகத்தான் முதல்ல ரொம்ப தன்னை உயிர்ப்பித்துக் கொண்டார். நீங்க கிட்டத்தட்ட நமக்கு நினைவில் இருக்கும், முதல் முறையாக அவர் பாஜகவில் இணைகிற பொழுது திமுகவினர் ஒரு IPS அதிகாரி அவர் பாஜக மாநில தலைவராகிறாரு. முதல் செய்தியாளர் சந்திப்புன்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பாரதிய ராஜா கட்சின்னு சொல்லிட்டாருன்னு திமுகவினர் கடுமையான அளவுல சமூக வலைதளங்களில் ட்ரோல் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, இதே திமுகவினரை இந்த அண்ணாமலை மாநில தலைவராக இருக்க பொழுதுதான் அதிகமான ஊழல் ஃபைல்ஸை வெளியிட போறாரு. கிட்டத்தட்ட திமுக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல சார், இன்னைக்கு விஜய் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். திமுக மேல மக்கள் கிட்ட ஏதோ ஒரு எதிர்ப்பை உருவாக்கினார்னா விஜய் உருவாக்கிறது, அண்ணாமலை விதைத்து விட்டு போன விதை இது. நீங்க அண்ணாமலை விதைத்தார், ஆனா அதுல கிட்டத்தட்ட அவர் விதைத்தது என்ன, ஒரு காமனான மக்கள்கிட்ட, பட் சிறுபான்மையினர் மக்கள் விஜய் என்கிற முகத்துக்காக தான் அந்த பக்கம் நகர்ந்தது. அப்ப அவர் எப்படி அண்ணாமலை தன்னை நிலைநிறுத்தி கொண்டார்னா, தொடர்ச்சியான செய்தியாளர்கள் சந்திப்பு, தயங்கவே மாட்டார். எந்த நேரமும் எந்த கேள்வி என்றாலும் செய்தியாளர்களை அவர் தடாலடியாக எதிர்கொண்ட விதம், அவருடைய தடாலடி பேட்டிகள், ஊழல் ஃபைல் சொல்லிவிட்டது. ஒரு மனிதர் இயங்கிக்கிட்டே இருந்தார்ல, ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை, ஆர்ப்பாட்டம் போராட்டத்தோடு தன்னை சுருக்கிக்கல. கிட்டத்தட்ட ஒரு அரசு செயல்படுகிற பொழுது அந்த அரசின் மீதான விமர்சனங்களை வைத்துக்கொண்டே இருந்தார். ஊழல் ஃபைல் சொல்லிவிட்டதாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் மத்திய அரசினுடைய நிகழ்ச்சிகளை இங்கே கொண்டு வந்ததாக இருக்கலாம், அதிகமான திட்டங்கள் நிதிகள் அந்த நேரத்தில் வந்தது, நிறைய விஷயங்கள் உருவானது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் அண்ணாமலையை அவர்களை உருவாக்கியது. அதில் ரொம்ப முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் முதல் முறையாக பாஜக போய் சேர்ந்தது. ஏன் பாஜக அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சி, கிட்டத்தட்ட இன்னும் சரியாக சொல்லப்படும் இந்துக்களுக்கான ஒரு இயக்கமாக தான் அது பார்க்கப்பட்டது. அண்ணாமலை வரவுக்கு பின்பு தான் ஒரு சில சிறுபான்மையினர் கூட கன்னியாகுமரி மாதிரியான அண்ணாமலை வருகைக்கு அப்புறமா நிறைய மாற்றம் வந்ததா சொல்லப்படுது. நிரந்தர சித்தாந்தம் அப்படிங்கிறது இல்ல, அடுத்த தலைமுறைக்கு பிடிக்காத சித்தாந்தம் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. யார சொல்றாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, தமிழகத்துல அவர் பாஜகவை மையப்படுத்தி தான் அதை பேசுகிறார் தான் புரிந்து கொள்கிறேன். பாஜக தொடர்ச்சியாக இங்கு முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தமிழக நலன் சார்ந்தோ அல்லது தமிழகத்திற்கான முன்னெடுப்புகளாகவோ இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு. கிட்டத்தட்ட தான் மாநில தலைவராக இருந்தபோது அவர் ஒரு ஐடியா முன்னெடுக்கிறார். ரொம்ப முக்கியமாக கடந்த காலங்களில் அவர்கள் முன்னெடுத்த ஒரு விஷயம் தான் கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள். நீங்கள் 2024 அவர் உருவாக்குற ஒரு அணி என்பதிலையும் திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை, நேரடியாக அவரே ஒரு அணியை உருவாக்குகிறார். அவர் ஒரு அரசியலை முன்னெடுத்து நகர்த்தி கொண்டு செல்கிறார். அது இந்த நேரத்திற்கான தமிழ் மண்ணிற்கான ஒரு அரசியலாகத்தான் அண்ணாமலை இதை கட்டமைக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு சோசியல் இன்ஜினியரிங் மெத்தட் இருக்கும். பல்வேறு ஜாதிகளை உள்ளடக்கிய ஜாதிய கட்சிகளும் அதுக்குள்ள இருப்பாங்க, பாஜக என்கிற ஒரு முகமும் அதுக்குள்ள இருக்கும், அண்ணாமலை பேசிய அரசியலும் அதுக்குள்ள இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு அவியல் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பாஜக அப்படி அல்ல, அது நேரடியாக ஒரு சித்தாந்தம் பேசும், அது வலதுசாரி சித்தாந்தம், அது மதவாதம் அதுக்குள்ள இருக்கும். சோ அந்த சித்தாந்தம் இந்த தமிழ்நாட்டுக்கு நீ எடுபடாதுங்கிறத அவர் சொல்ல முற்படுகிறார். பாஜகவோட சித்தாந்தம் தமிழ்நாட்டுல ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாரு. அவர் மறைமுகமாக சொல்கிறார். அதனாலதான் அவர் இன்னொரு இடமும் சொல்றாரு பாருங்க, எப்படி மதிமுகவை பாக்குறோமோ, எப்படி தேமுதிகவை பாக்குறோமோ, எப்படி நாங்க டிவிகேவை பாக்குறோமோ, அதே மாதிரிதான் பாஜகவையும் பாக்குறோம்னு அவர்களையும் மற்ற கட்சிகளுக்கு இணையாக ஒப்பிடுகிறார். நீங்க கடந்த காலங்களில் அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கட்சிகளை போல இவங்க இல்லைங்க, பாஜக தனிச்சிறப்பு பெற்ற கட்சி, மோடி அவர்கள் தனிச்சிறப்பு பெற்ற மனிதர் அப்படிங்கிற வார்த்தையை தான் கடந்த காலங்களில் உச்சரித்திருந்தார். நாங்க எந்த கட்சியின் மீதும் வெறுப்பு நினைக்கல, இந்த கட்சிகளுக்கு இணையாகத்தான் பாஜகவையும் பார்க்கிறோம் அப்படின்னு பாஜகவையும் 10ஓடு 11 ஆக்குகிறார். அப்ப தான் இனிமேல் பாஜகவினுடைய இருந்து வெளியில் வந்த பிறகு ஒரு முதன்மை சக்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதை தான் வேறு குரல்களில் சொல்றாரு அப்படின்னு தான் பார்க்கிறேன். இல்ல, அண்ணாமலைக்கான அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே மாற்றம் அப்படின்னு டிவிகே உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அந்த இடத்தையும் பிடிச்சிட்டாங்க, ஆட்சியையும் பிடிச்சிட்டாங்க. ஆனா அண்ணாமலைக்கான அந்த பாதை அப்படிங்கிறது ஈஸியா இருக்குமா? இல்ல, அது அவருக்கு ரொம்ப ரொம்ப கடினமானது. இது கிட்டத்தட்ட ஒரு முள்பாதையில் நடப்பது போன்று இருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க
விஜய் அப்படிங்கிற ஒரு புதிய முகம் மாற்றம்னு வந்தார். விஜய் என்கிற புதிய முகம் மாற்றம்னு வருகிற பொழுது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. நீங்க பல தொகுதிகளில் பார்க்கலாம். நீங்க பல தொகுதிகளில் கிறிஸ்தவ வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவர்கள் வேட்பாளர் போடுகிற பொழுதே 11 சிறுபான்மை சமூகத்துக்கெல்லாம் போட்டாங்க. பட் அண்ணாமலை திரட்டி வைத்திருக்கக்கூடிய அவர் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர் குலாம் என்பது கிட்டத்தட்ட அவர்கள் வலதுசாரித்துவ சிந்தனை கொண்டவர்கள். ஏற்கனவே பாஜக பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவங்க. நம்ம இன்னைக்கு 1 லட்சம் பேர் இங்கே டக்குன்னு இணைகிறாங்க நம்ம பார்க்குறோம். பட் நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்கே, நமக்கு அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 11% வாக்குகளை பெற்றது. சட்டமன்ற தேர்தலில் கூட 3% பக்கத்தில் வாக்கு எடுத்தாங்க. ஒட்டுமொத்தமாக பாஜக 14,67,024 வாக்குகள் எடுத்திருந்தது. அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 14,67,024 என்பது 27 சட்டமன்ற தொகுதியில். நம்ம பாஜக வாக்கு இங்கே ஒரு 30 லட்சம் வாக்குகளாவது இருக்கு. அதுல பெரும்பகுதியை தான் அண்ணாமலை அவர்களால் ஈர்க்க முடியும். அது வெற்றிக்கான எண்ணிக்கையா அல்லது இயங்குதலுக்கான எண்ணிக்கையாங்கிறதா முக்கியம். அது இயங்க செய்யும், ஒரு கட்சியா இயங்க செய்யும், ஒரு கூட்டணிக்கு பேச வைக்கலாம், எல்லாமே நடக்கும். பட் இங்க மாற்றம் தமிழகம் முழுவதுக்குமான மாற்றம் நடந்துருமா அப்படின்னு கேட்டா அதுக்கான சாத்தியம் என்பது அவர் உழைப்புல தான் இருக்கு. கடினமாக உழைக்கணும். தன் மேல இவ்வளவு நாள் இருந்த ஒரு வலதுசாரி என்கிற அந்த இமேஜை உடைக்கணும். நீங்க என்னதான் ஒரு தேசபக்தன் அதுக்கு வடிவம் கொடுத்துக்கலாம். ஒரு சிறுபான்மையினர்கிட்ட போனாலோ ஒரு முற்போக்கு முகங்கள் கிட்ட போனாலோ அவர் சொல்றார், அண்ணாமலை அவர்களே நீங்க சொல்றார், நான் மாநில தலைவரான பின்பு முதலாக போனோடனே நல்லகன் அவர்கள்ட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படிங்கிறது. அப்ப அவருக்கு தமிழக அரசியல் சூழல் புரிந்திருக்கிறது. அந்த அரசியல் சூழலோடு அவர் ஒருவேளை இயங்க தொடங்கினால் கவனம் குவிக்கலாம். பட் இங்க விஜய் போன்றவர்கள் வந்துட்டாங்க. அப்ப அவர் என்ன நினைத்துக் கொள்கிறார்னா இன்ஸ்டாகிராம் மூலம் தான் புரட்சி நடந்ததுன்னு திமுக நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களும் இன்னைக்கு பேசுகிற பொழுது இன்ஸ்டாகிராம் மூலமா நானும் இன்னைக்கு தோன்றியிருக்கேன், இந்த இன்ஸ்டாகிராம் தலைமுறையை பற்றி நம்ம உரையாட வேண்டியிருக்கு, அவங்களுக்கும் சேர வேண்டியிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டார். இன்ஸ்டாகிராம்ல வந்தது விஜயினுடைய வீடியோ, அதை நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு வீடியோ வந்தது இன்ஸ்டாகிராமை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படி கிடையாது. அப்ப விஜய் என்கிறது ஒரு பெரிய பிம்பம், அது ஒரு மாற்று என்ற ஒரு சக்தியாக வந்துட்டாங்க. இப்ப எதிர்கட்சிகள் சிதறண்டு இருக்கிற நேரத்துல அண்ணாமலை அவர்கள் தமிழர் நலன் சார்ந்த அரசியலை தீவிரப்படுத்தாட்டா நம்ம தொடர்ந்து பேசலாம்.